எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் பூண்டு கறி தான் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்பவே டேஸ்டியான டிஷ்ஷுங்க. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. இந்த குக்கரில் ஒரு 50 ml அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, ஒரு மராத்தி மொக்கு, அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வந்து நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. ஓரளவுக்கு கலர் மாறணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையை இது கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை எண்ணெயில் சேர்ந்து வதங்கும் போது அதோடய வாசனை வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதை நான் என்னோடய பல வீடியோவில் சொல்லியிருப்பேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உரித்து வச்சுருக்க ஒரு 50 கிராம் அளவு பூண்டையும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 1/2 கிலோ சிக்கன் யூஸ் பண்ணுறனால 50 கிராம் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நல்ல பொடியாக நறுக்கின இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போது இந்த வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் வதங்கணும். நல்லா வதங்கி ஒரு மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நான் வந்து உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு மேரினேட் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் வச்சுருந்தேன் இந்த சிக்கனை. இப்போ இது கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் பெரட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த பூண்டு, இஞ்சியோட ஃப்ளேவர்லாம் இந்த சிக்கனில் நல்லா இறங்கும். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா எப்படியும் ஒரு 2-3 நிமிஷம் பெரட்டி விட்டுக்கோங்க. அப்படி நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து இதுலேயே வந்து கொஞ்சம் வதங்கிரும். சிக்கன் வதங்கிடுச்சுன்னா அந்த சிக்கனோட கலரே வந்து சேஞ்சாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பெரட்டி விட்டாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இந்த நேரத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறம் காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து பெப்பர் பொடியும் சேர்க்குறோம், அதனால் மிளகாத்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் இந்த மசாலா தூளை நல்லா பரட்டி எடுத்தாச்சு. இப்போ இது கூட 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வந்து சிக்கனில் உப்பு சேர்த்துருக்கோம், அது பத்தாது. அதனால் இன்னும் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து குக்கரை வந்து இப்போ விசில் போட்டுக்கலாம். ஒரு 6 விசில் வச்சுக்கோங்க. 6 விசில் அடித்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். 6 விசில் அடிச்சிருச்சு. ஸ்டீமும் நல்லா இறங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் குக்கரை. இங்கே பாருங்கள், வாசனை வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. ஆனால் இதில் வந்து தண்ணி இருக்குது. ஸோ இந்த தண்ணியை வந்து வற்றுற அளவுக்கு நம்ம மறுபடியும் வெயிட் பண்ணணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சிக்கனை. தண்ணி வற்றட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். சிக்கன் நல்லா வெந்திருக்குங்க. இப்போது தண்ணி சுருண்டு வர நேரத்தில் நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிப்பியில் வந்து டேஸ்ட்டே வந்து அந்த பூண்டு இந்த பெப்பர்னால தாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பராக சிக்கன் பூண்டு கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.